அங்கே போகிற வரைக்குமே வந்து சின்னதாக பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் உள்ளே நுழைஞ்சதுமே வந்து டோட்டலி வேறு ஃபீலிங் தான். நம்ம வந்து நிறைய நாள் பிளான் பண்ணிகிட்டே இருப்போம், போகலாம் போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் போகவே முடியாது. சில நாள் வந்து நம்ம நினைக்கவே மாட்டோம், ஆனால் முருகர் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்து நிறுத்திடுவார். அந்த மாதிரி நாங்கள் போய் நின்ன இடம் பார்த்திங்கன்னா பழனி முருகர் கோவிலுக்கு தான். இன்றைக்கி ஸ்கூல் இருந்துச்சு அப்படிங்கிறனால பாப்பாவெல்லாம் கூப்பிட்டு போகல, நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். கீழே அடிவாரத்தில் விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு மேலே மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு போய்க்கிற மொபைல் ஃபோன் எதுவுமே மேலே கொண்டு போக அலவுடு இல்லை, கீழே தான் கொடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி தான் நாங்களும் கொடுத்துட்டு போயிருந்தோம். கூட்டம் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு. இது எப்போ எடுத்த வீடியோன்னா, இன்றைக்கி தைப்பூசம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தோம், அப்போ எடுத்த வீடியோ தான். அப்போயே வந்து கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. அதுவும் இப்போது இந்த டைமில் வந்து சொல்லவே தேவையில்லை. தைப்பூசத்தன்னைக்கு அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்கும், அவ்வளோ சாமிமார்கள் வந்து நிறைஞ்சு நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே அந்த முருகரோட அருளால் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம், நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கலாம். நாங்களுமே சாமி கும்பிட்டு கீழே இறங்கிட்டோம். நீண்ட க்யூ இருந்தாலுமே வந்து க்யூ எப்படி போச்சுன்னே தெரில. எல்லாருமே சாமிமார்கள் அப்படிங்கிறனால சாமி பாட்டு பாடிக்கிட்டு சாமி தரிசனம் சூப்பராக பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. கீழே வந்ததுமே 2 சைடுமே கடைகள் நிறையா இருக்கும். குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. நம்ம பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கறதுக்கு, கையில் போட்டுக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. அந்த மாதிரி தான் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ஞாபகார்த்தமாக ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரணும். அது குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா பாசி வளையல்லாம் வாங்கிட்டு வரது நம்ம வழக்கம் இல்லையா? அது மாதிரி தான் நானும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கூட தெரில. இது என்னோட ரியல் லைஃப்பில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன மொமெண்ட்ஸ், அவ்வளோதான். எப்படியே லைட் போடுங்குள்ளே வந்தாச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செடிக்கு அடிக்கடி தண்ணி நினைக்கிற மாதிரி இருக்குது. பெயிண்டிங் வேலை வீட்டுக்கு போயிட்டுருக்குது அப்படிங்கிறனால அந்த வாசத்துக்கா இல்லை அந்த பட்டி வச்சு தேய்ப்பாங்கள்ல, அந்த பறக்கிற தூசிக்கா என்னன்னு தெரியல, செடியெல்லாம் வந்து நல்லா வாடி போயிடுது. டெய்லியும் வந்து அதை தண்ணி நனைச்ச மாதிரியும் இருக்கும், கழுவி விட்ட மாதிரியும் இருக்கும். அப்படிங்கிறனால தண்ணி நனைச்சிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ தான் வந்து செடி வந்து கொஞ்சம் பச்சை பசேல்னு பார்க்குறக்கு நல்லா இருக்குது. இல்லைன்னா செடிக்கு வந்து பவுட்ரு போட்டு மேக்கப் போட்டு விட்ட மாதிரி செடியெல்லாம் வந்து நல்லா பூத்து போயிடுது. அதை வந்து சாயந்தரம் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி கழுவி விடணும். அப்போ தான் செடி பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நாளாகவே வந்து நம்ம சேனலில் லாங் வீடியோஸ் வரவே இல்லை. அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக மினி விலாக் வேணால் போட்டிருந்துருப்பேன். லாங் வீடியோஸ் வந்து போட முடியல. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு டைமில் பிரேக் வேணும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பிரேக் வந்து நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதிக நாளாகவே வந்து நல்ல ஒரு பெரிய பிரேக்காக எடுத்தாச்சு. இனி வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் வந்து ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க. வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, என்னடா ரிப்ளையே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னா இல்லை, ஹோம் டூர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எல்லா திங்ஸும் வாங்கி அங்கங்கே வச்சுட்டு நம்ம ஹோம் டூர் எடுத்து போட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் வந்து கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லா இருக்கும்ல. இந்தந்த இடத்துல இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கணும். அப்படிங்கிறனால தானே ஹோம் டூர் கேட்குறீங்க. நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்கி வைக்கல வீட்டில், அதெல்லாம் வாங்கி ரெடி பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக ஒரு ஹோம் டூர் எடுத்து போடுவேன். போடக்கூடாதுன்னெலாம் இல்லை, எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு வாங்கி ஒரு வீட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளோ மட்டும்தான். இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலா குட்டி தான். இன்றைக்கி கோயிலுக்கு வேறு விட்டுட்டு போயிட்டோமா, நாங்கள் மட்டும் போயிருந்தோம். பாப்பா ஸ்கூல் இருந்துச்சு அப்படிங்கிறனால அவளை ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லிவிட்டு நாங்கள் மட்டும் போயிருந்தோம். என்னையும் கூப்பிட்டு போயிருக்கலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தது வந்து கேட்டுகிட்டே இருந்தா. அப்புறம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் பண்ணி கொடுத்துருந்தேன். அது வந்து நம்ம ஷார்ட்ஸில் ஓட இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் பக்கமெல்லாம் வந்து மாவு உருண்டை செய்வோம் பார்த்தீங்களா, அதே தான். அது அது கூட வந்து 1-2 விஷயங்கள் நம்ம சேர்த்து போட்டு பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். வீட்டில் பொட்டுக்கடலை எல்லாத்து வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம தேவைக்களவாக எடுத்து போட்டு அது நவுத்து போன மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அது கூடயே வந்து தேங்காயெல்லாம் கட் பண்ணி போட்டு ஒரு ஹெல்த்தியான லட்டு செஞ்சு கொடுக்கலாம்.
இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற டைம்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 1-1:30க்கு தான் கொடுத்துட்ருக்குறேன். இப்போது வாய்ஸில் எதுவும் வித்தியாசம் தெரிஞ்சுது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி தைப்பூசம் அப்படிங்கிறனால, விடிஞ்சா தைப்பூசம் அப்படிங்கிறனால வீடெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ வந்து எல்லோரும் வீட்டில் வந்து ஒயிட் வாஷ் வேலை நடந்துகிட்ருக்குல்ல, அவங்களாம் போன முன்னாடி தான் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ண முடியும். அப்போ தான் வந்து தூசி பறக்காமல் இருக்கும். அதனால வந்து அவங்களாம் கிளம்புன முன்னாடி ஒரு 6 மணிக்கு மேலே தான் வீடு துடைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு அப்புறம் வெளியில் பின்னாடி முன்னாடியெல்லாம் கழுவி விட்டு முடிக்கவே பார்த்திங்கன்னா 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்குலாம் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு தான் வந்து வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்ருக்குறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிரும். ஒரு 3 மணிக்கிட்டலாம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். வேறு எங்கேயும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற செஞ்சேரி மலை முருகன் கோவிலுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம பொட்டுக்கடலை வந்து வறுத்து அரைச்சிருந்தோம் இல்லையா, அது கூடயே வந்து தேங்காயும் போட்டு அரைச்சிக்கிறேன். தேங்காய் வந்து ஈரப்பதமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால லேசாக அதையும் வறுத்துட்டு கூட ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இனிப்புக்காக வந்து பேரிச்சம்பழம் தான் எடுத்துகிட்ருக்கிறேன். இந்த பேரிச்சம்பழம் கொடுத்தாவே பார்த்தீங்கன்னா பாப்பா 10 அடி தூரம் ஓடி போயிடுறாள். இன்றைக்கி வந்து வேணும்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. ஏன்னே தெரில, இது வந்து பேக் பண்ணியிருந்த விதமாக இல்லை அப்படின்னா துபாய் போயிருந்தோம் அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதோட டேஸ்ட்டான்னு தெரியல, அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. இது கூடவே வந்து ஒரு 10-15 பேரிச்சம்பழம் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற சீடெல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து ஒரு சுற்று விட்டு எடுத்துக்க போகிறோம். இது வந்து சாதாரணமாக நம்ம ஊரில் நம்ம செய்கிற அம்மா ஆத்தா இவங்கெல்லாம் செஞ்சு கொடுத்த அந்த மாவு உருண்டை தான். அது குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு எது போட்டால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அதில் வந்து மாற்றி மாற்றி போட்டு ஒன்று ஒன்று செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ஒரு சுற்று விட்டு எடுத்தாச்சு. இது வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு பதமாக வராது. என்ன தான் நம்ம பேரிச்சம்பழம் போட்டிருந்தாலும் பொட்டுக்கடலை மாவு அப்படிங்கிறனால நல்லா ட்ரையாக இருக்கும். அதுக்கு வந்து லேசாக பாகு காய்ச்சி ஊற்றிக்க போகிறோம். கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் வாக்கில் சர்க்கரை போட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட்டுருந்தேன். அது வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதை ஊற்றி வந்து நல்லா கலந்துட்டு நம்ம லட்டாட்டை பிடிச்சி வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம குட்டி பாப்பாவுக்கு இந்த லட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் வீட்லேயும் பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டே இருங்க, அவங்களுக்கு ரொம்ப நல்லது. வளர்கிற வயசில் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும். உளுந்து வச்சு பொட்டுக்கடலை வச்சு இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒன்று செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது வந்து அவங்களோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட நம்ம சேனலில் நீ அடுத்தடுத்து வந்து குழந்தைங்களுக்கு எந்த மாதிரிலாம் ஃபுட்டு கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்குது, அதே சமயம் அவங்களோட ஹெல்த்துக்கு எது எதெல்லாம் நல்லது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நான் பண்ணி கொடுப்பேன். அதை வந்து வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இங்கே நிறுத்திக்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை சொல்லிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.